இப்போ அடிக்கடி வீட்டுக்கு 2 பேர் 3 பேர் சுகர் பேஷண்ட் இருக்கறனால இந்த பேரை நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த ஹெச்பிஏ1சினா என்ன? அதை பற்றி ஒரு முழு விளக்கத்துக்காக ஒரு குட்டி வீடியோ. ஹெச்பிஏ1சினா என்ன? எதுக்காக பார்க்குறாங்க? அது பார்க்குறனால நன்மையா இல்லையா? எப்போ பார்க்கலாம்? யார் யார் பார்க்கலாம்? அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம இதில் பார்க்கலாம். ஹெச்பிஏ1சி எதுக்காக பார்க்குறாங்க? இந்த டெஸ்ட்டு எதுக்காகனா ஒருத்தருக்கு சர்க்கரை நோய் இருக்கா இல்லையா அதுக்காக பார்க்கப்படுற ஒரே டெஸ்ட்டு, அவ்வளவுதான். யாரெல்லாம் பார்க்கலாம்? நீரிழிவு நோய் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுற எந்த வயதுனாலும். ஏன்னா இப்போ நீரிழிவு நோய் எல்லாருக்கும் வருது. ஜோன்லைன் டயபெட்டிஸ் கேள்விப்பட்டிருக்கோம் வயசானவங்களுக்கு. எனக்கு சுகர் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும்னு நினைக்கிற யாருனாலும், எந்த ஏஜ்னாலும், ஒரு 3 வயசு குழந்தையிலேருந்து 80 வயசு வரைக்கும் யாருனாலும் பார்க்கலாம். இப்போ ஒரு கேள்வி வரும், ஏற்கனவே சுகர் பார்க்குறோம், காலையில் வெறும் வயிற்றில் பார்ப்பாங்க ஃபாஸ்டிங், சாப்பிட்ட 1.5 மணி நேரத்தில் போஸ்ட் பிராண்டியல், ரேண்டமாக பார்க்குறதுன்னு குளுக்கோஸ் டாலரன்ஸ்னு ஏகப்பட்ட டெஸ்ட் இருக்கப்போ ஏன் இந்த ஹெச்பிஏ1சி பார்க்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்விகளும் அதுக்கான பதிலை நம்ம பார்ப்போம். இப்போது உங்கள் வீட்டில் யாரோ உங்கள் ரிலேட்டிவ்க்கு சுகர் இருக்குன்னா, அவங்க நாளைக்கு காலையில் சுகர் டெஸ்ட் எடுக்க போகிறாங்கன்னா முத நாள் இருந்து பயங்கர கண்ட்ரோலாக இருக்க மாதிரி இருப்பாங்க. மற்ற நேரம் எப்படி இருப்பாங்கன்னு தெரியல. டெஸ்ட் எடுக்கிற அன்னைக்கு ரொம்ப சின்சியராக போவாங்க. அப்போ என்ன செய்யும்னா அவங்களோட உடம்பு சமீபத்திய ரத்த அளவு, அதாவது இன்றைக்கும் நேற்று எவ்வளோ இருந்துச்சுங்கிற ஒரு அளவை தான் காமிக்கும். மாதத்தில் 28 நாள் நல்லா சுகர் ஏற்றுற ஐட்டமாக சாப்பிட்டுட்டு அந்த 2 நாள் மட்டும் கண்ட்ரோலாக இருந்து போய் டெஸ்ட்டு பார்த்தா நார்மலாக தான் காமிக்கும். இப்போ அது ட்ரீட்மெண்ட்டுக்கு உதவும் செய்யாது. அவங்களாம் நினச்சிக்கிடுவாங்க நம்ம கண்ட்ரோலில் இருக்கோம் அப்படின்னு. ஸோ அதுக்காக தான் இந்த ஹெச்பிஏ1சிங்கிற டெஸ்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணி அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த ஹெச்பிஏ1சி என்ன பண்ணும்? இது எதுக்காக இதை பார்க்குறாங்கன்னா, இந்த ஹெச்பிஏ1சிங்கிறது உங்கள் உடம்பில் ஒரு 90 நாளுக்கான ஆவரேஜ், 90 நாளாக நீங்கள் சுகரை எப்படி மெயின்டைன் பண்ணியிருக்கீங்கிறத காமிக்கும். அதுதான் இதோட ஒரே ஒரு பெனிஃபிட். நல்லா ஒரு 2 மாதம் நல்லா சுகர் அதிகமாகிற மாதிரி உணவாக சாப்பிட்டுட்டு 1 மாதம் கண்ட்ரோலில் இருந்து டெஸ்ட்டு பார்த்தான்னா அந்த ரீசெண்டாக காமிக்கும். ஸோ ஒரு ஆவரேஜ் பார்த்தா தான் டாக்டருக்கு அது ரொம்ப உதவியாக இருக்கும் ட்ரீட்மெண்ட்டுக்காக. மனித உடம்பில் ஹீமோகுளோபின் எல்லாருக்குமே தெரியும். அந்த ஹீமோகுளோபினுக்கு நிறைய வேலை இருந்தாலும் நம்ம உடம்புல இருக்க சர்க்கரையை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு செல்ஸ்க்கு கொண்டு போய் சேர்க்குற முக்கியமான வேலையை பண்ணுங்கிறது தெரியும். இப்போது இதை வச்சு தான் அந்த ஹெச்பிஏ1சியை கொண்டு வந்தாங்க. ஒரு ஹெச்பி சுகர், அந்த ஹீமோகுளோபின் சொல்கிற ஹெச்பியோட நார்மல் லைஃப் பார்த்தீங்கன்னா 110லேருந்து 120 நாள் ஒரு செல் உயிரோடு இருக்கும். அப்புறம் இறந்து மறுபடியும் புது செல் வரும். இப்போது இன்னையிலேருந்து இன்றைக்கி உருவான அந்த செல்ஸ் எல்லாமே என்ன பண்ணும்னா சுகரை தன்னோட சேர்த்து கொண்டு போய் கொடுக்குது. அப்படி ஹீமோகுளோபினோட சர்க்கரை சேர்றத கிளைகாசிலேட்டட் ஹீமோகுளோபின் சொல்லுவாங்க. இந்த கிளைகாசிலேட்டட் ஹீமோகுளோபின்ங்கிறது என்னென்னா, ஹீமோகுளோபின் மூலக்கூறில் ஒரு சர்க்கரை போய் ஆட் ஆகிருக்குது, அவ்வளோதான். ஒரு சர்க்கரையோ பல சர்க்கரையோ போய் சேர்ந்துக்கிறதா கிளைகாசிலேட்டட் ஹீமோகுளோபின் சிம்பிளாக சொல்லுவாங்க. இப்போ சுகர் பேஷண்ட்டுக்கு உடம்புல சர்க்கரை நிறையா இருக்கும். அப்போ அந்த ஹீமோகுளோபினோட நிறைய சர்க்கரை சேர்ந்துடும். அது உடம்புல சுற்றிக்கிட்டே இருக்கும். இந்த கிளைகாசிலேட்டட் ஹீமோகுளோபின்ங்கிறது என்னென்னா அதை மட்டும் அளவு எடுத்து பார்க்குறது. ஸோ என்ன ஆகும்னா 90 நாள் உருவான செல்ஸில் எல்லாத்துலேயுமே அதிகமான ஹீமோகுளோபின் ஒட்டிக்கிட்டு இருக்கும். அதை வச்சு அந்த டெஸ்ட்டை பார்க்குறதுக்காக தான் இந்த ஹெச்பிஏ1சியை கண்டுபிடிச்சாங்க. ஹெச்பிஏ1சி டெஸ்ட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம சொன்ன மாதிரி எவ்வளோ கிளைகாசிலேட்டட் ஹீமோகுளோபின் உங்கள் உடம்புல இருக்குங்கிறத அளந்து சொல்லிட போகிறாங்க. ரொம்ப சிம்பிளாக ஒரு மனிதன் உடம்புல 90 நாளில் எவ்வளோ சுகர் இருக்குங்கிறத ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான மெத்தடாக இது வந்துச்சு. இது பண்ணுறனால என்ன பிரயோஜனம்? இப்போது ஒரு 90 நாளுமே அவர் ரொம்ப அதிகமான சுகர் கன்சியூம் பண்ணியிருக்காருன்னா அதிகமான கிளைகாசிலேட்டட் ஹீமோகுளோபின் காமிக்கும். ஒரு நார்மல் பேஷண்ட்டுக்கு நார்மலான சுகர் இருக்கும், நார்மலான கிளைகாசிலேட்டட் ஹீமோகுளோபின் இருக்கும். அதை வச்சு அவருக்கு சுகர் இருக்கா இல்லையாங்கிற ஒரு தீர்மானத்துக்கு வர்றதுக்கு இந்த டெஸ்ட்டு ரொம்ப டாக்டர்களுக்கு உதவியாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இந்த ஹெச்பிஏ1சி ஒருத்தரை டயபெட்டிக்காக இல்லையான்னு காமிக்கிறதுக்கு சரியான வழிங்கிறனால தான் இதை தொடர்ந்து எல்லோரும் எடுக்க சொன்னாங்க. அவ்வளவுதான், சிம்பிள். இதுதான் கிளைகாசிலேட்டட் ஹீமோகுளோபின் ஹெச்பிஏ1சி சொல்கிற டெஸ்ட்டு. இது பார்க்குறனால டாக்டருக்கு என்னென்ன ஹெல்ப் இருக்கும்னா, அவருக்கு மாத்திரை எந்த அளவுக்கு அந்த பேஷண்ட்டுக்கு கொடுக்கணும், சுகர் குறையுதா குறையலையா, அவர் கட்டுப்பாடாக இருக்காரா இல்லையா, அவர் கரெக்டான டோஸ் தான் எடுக்கிறாரா, இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்கிறனால தான் இதை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இதில் ஒரு பெரிய பெனிஃபிட் என்னென்னா, நார்மல் சுகர்னால் நீங்கள் அடிக்கடி எடுக்கணும். இது 3 மாதத்துக்கு ஒரு முறை எடுத்தாலே போகும். உங்களுக்கு அது தகும். அதை வச்சு நீங்கள் ஃபர்தராக மாத்திரையை கூட்டுறதா குறைக்கிறதா, இன்சுலின் போடுறவங்களா இருந்தால் கூட்டுறதா குறைக்கிறதா எல்லாமே பார்த்துக்கலாம். இதுக்கு நார்மல் லெவலுங்கிறது ஒன்றும் பெருசு கிடையாது. 5.7 வரைக்கும் இருந்துச்சுன்னா ஓகே. அது பர்சன்டேஜில் தான் கொடுப்பாங்க கிளைகாசிலேட்டட் ஹீமோகுளோபினை. 5.7 வரைக்கும் இருந்தால் ஓகே. 5.7லேருந்து 6.4 வரைக்கும் இருந்தால்
ஆரம்ப கால சர்க்கரை நோய் இருக்குன்னு அர்த்தம். அதாவது வரப்போகுது அப்படின்னு ஒரு அலாம் மாதிரி வச்சுக்கலாம். 7க்கு மேலே இருந்தால், 6:30க்கு மேலே இருந்தாலே 7 வரைக்கும் மேலே இருந்தாலுமே நீங்கள் டயபெட்டிக்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இது வந்து புதுசாக பார்க்குறவங்களுக்கு. ஏற்கனவே சர்க்கரை இருக்கவங்க ஒரு 6.5 கீழே மெயின்டைன் பண்ணால் நல்ல கண்ட்ரோலில் வச்சுருக்காங்கன்னு அர்த்தம்னு சொல்லிடுவாங்க. இதுக்கு வயசெல்லாம் கிடையாது. 6.5 கீழே வச்சுருக்க எல்லாமே குட் கண்ட்ரோல். அந்த 6.5லேருந்து 7 வரை இருந்தால் பரவாயில்ல, ஓகே ஃபேர் அப்படின்னு சொல்லிடுவாங்க. 7 to 8 அப்படின்னா நீங்கள் டேஞ்சர் லைன் கிட்ட போகிறீங்கன்னு ஒரு அலாம் மாதிரின்னு வச்சுக்கோங்க. அது அன்சாட்டிஸ்ஃபேக்டரி. 8க்கு மேலே போச்சுன்னா புவர் கண்ட்ரோல். என்ன அர்த்தம்னா நீங்கள் உங்கள் சர்க்கரையை சரியாக கையாளலை, உணவு பழக்கங்கள் எல்லாமே சரியில்லை அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இவ்வளோ தான் HbA1c. HbA1c சர்க்கரை இருக்கவங்க மட்டும்தான் பார்க்கணுன்னு கிடையாது. 40 வயசுக்கு மேலே எனக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப நல்லது. இதே மாதிரி ஹெல்த் சால் எபிசோட்ஸில் நிறையா நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். ஸ்டே டியூன்ட். தேங்க்யூ வெரி மச். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர். தேங்க்யூ.